வெல்கம் டு திரு சிக்ஸன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்பாயிலர் எல்லாம் ஆன்லைன் மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன். தேவா, அதாவது நம்ம ரஜினி சாரோட ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிடுறாரு. அவர் வந்து இயற்கை மரணம் அடையலை, யாரோ கொலை பண்ணிக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம தேவாவுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நான் சின்ன படத்தோட சின்ன ஒன்று இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டத்தையும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட்ல பாசிட்டிவ் எல்லாமே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. முக்கியமாக நம்ம சூப்பர் ஸ்டார் 50 வருஷமா சினிமாவில் இருக்காரு. அது சாதாரண ஒரு விஷயமே இல்லை. 50 வருஷமா சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். செம்மையான ஒரு டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் இருந்தால் இந்த இடத்துக்கு வர முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு சூப்பரான டெடிகேஷன், செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மற்ற கேஸ்ட் எல்லாருமே நாகார்ஜுனா, சௌபின் சாய், உபேந்திரா, அமீர் கான், சத்யராஜன், ஸ்ருதிஹாசன் எல்லாருமே கொடுத்த ரோல சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் சில கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாமோன்னு தோணுச்சு. அதே மாதிரி நான் அமீர் கான் ரோல பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் என்னன்னு சொல்ல விரும்பல, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி ரச்சிதா ராமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வரும். அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதெல்லாம் உண்மையிலே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் முக்கியமாக மியூசிக், அனிருத் பிச்சிருக்காரு. பாட்டாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலாக இருந்துச்சு. முக்கியமாக சிக்கிட்டு சாங்காக இருக்கட்டும், மோனிகா சாங்லாம் வேற லெவலாக இருந்துச்சு. செம்ம வைபாக இருந்துச்சு ரெண்டு சாங்கும். முக்கியமாக பவர் ஹவுஸ் சாங்கோட பிஜிஎம் வர ஒரு சீனுமே கூஸ் பம்ப்ஸாக தியேட்டரில் செலிப்ரேஷனாக இருந்துச்சு. அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், இதில் விண்டேஜ் ரஜினிகாந்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த லுக்காக இருக்கட்டும், அந்த சீனை ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ உண்மையிலே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த சீனை தேட்டரில் போய் பாருங்க. நான் சொல்ல விரும்பல, தேட்டரில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நெகட்டிவ் பக்கம் வருவோம். படம் ஆரம்பிச்சு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹவருக்குமே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி டீசெண்டாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் பெட்டராகவே நல்லாவே கொண்டு போய் சூப்பராக முடிச்சிருந்தாங்க கிளைமேக்ஸ். ஆனால் பிரச்சனை எங்கே படுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருந்தாலும் நிறைய இடங்களில் லேக் இருக்கு. அதுக்கான டூரேஷன் கொஞ்சம் லென்த்தியான டூரேஷன்றனாலையோ அண்ட் இந்த கதைக்கு இவ்வளோ வளவலான்னு இருக்கணும்னு தேவையில்லை. அதனால தான் நம்மளுக்கு ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கெட்டதே ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி இந்த லேக்லையும் அடுத்து வர ஒரு சூப்பரான சீன் இந்த லேக் நம்ம மறக்கடிச்சிடும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி நாகார்ஜுனாவோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவர் வில்லன் கேரக்டர் வந்து வித்தியாசமாக சூப்பராக பண்ணியிருந்தாரு. அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது வந்து சௌபின் ஷாகிர் தான். அவர் தெரியும் அவர் நல்லா தான் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்பாருன்னு. ஆனால் இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவரோட கேரக்டர் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அவர் அதே மாதிரி உபேந்திரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அவர் காட்டவே மாட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு இன்டர்வியூ மாதிரி பிளாஸ்டா இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். நிறைய நல்ல விஷயமும் இருக்கு. அண்ட் இந்த டூரேஷன் மட்டும் தான் சின்ன ப்ராப்ளம், கொஞ்சம் லேக் அடிக்காம இருக்கு. மற்றபடி பெருசா நீங்க எக்ஸ்பெக்டேஷன் போய் பார்க்காதீங்க. அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் படம் போய் பாருங்க. நீங்க ஃப்ரீயா போய் பாருங்க, உண்மையிலே என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வச்சு படத்துல எதுவுமே இல்லைன்ற ஃபீல் உங்களுக்கு வராது. ஸோ அதனால தான் இந்த மைண்ட் செட் உங்களுக்கு நான் போக சொல்றேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு படத்தை ரொம்ப எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் சொதுப்புனா கூட நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கும். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நிறைய படம் சொல்லலாம் தமிழ்ல. ஸோ அதனால சொல்ல எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக படத்தை போய் பாருங்க, உண்மையில என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. ஓவரால் இந்த கூலி வந்து ஒரு ஏசி படங்க. வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால 18+ முடிவு பாருங்க. ஸோ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அது என்ன நீங்க கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் இந்த படம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்படின்னு நீங்க கமெண்ட் சொல்லுங்க. நிறைய வீடியோஸ் கற்றுட்டு ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ வரேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.